எதுவால் பிடுங்கப்பட்டீர்கள் என்ற காரியம் முக்கியம் கிடையாது. ஆனால் நீங்கள் யாரால, எதினால, எந்த இடத்தில் பிடுங்கப்பட்டீர்களோ அதே இடத்துல நான் மறுபடியும் நிச்சயம் உங்களை நாட்டுவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் நாட்டப்பட போகிறீர்கள். உங்க குடும்பத்தை இந்த இடத்தை விட்டு துரத்தணும்னு நினைச்சாங்கல்ல, இவங்க குடும்பமா அழிஞ்சு போகணும்னு நினைச்சாங்கல்ல, இவங்களுடைய தொழில் ஒண்ணு இல்லாம போகணும்னு நினைச்சாங்களே, சோத்திரம். ஒரு சில இடங்களை சொல்லுவாங்க அவங்க வேரோடு அழிஞ்சிருவாங்க, அவங்க வேறு முதற்கொண்டு அழிந்து போ. நான் சொல்றேன், எத்தனை பேர் எனக்கு விரோதமா சாபமான வார்த்தைகள் பேசி என்னை பிடுங்கி போட்டு இருக்கலாம், அல்லது என்னை பிடுங்குவதற்கு ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்னை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, நான் நிச்சயமாய் உங்களை நாட்டுவேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஓ எத்தனை அழகான வார்த்தை. பிரைஸ் காட். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து தான் அந்த வசனத்தை சொல்கிறார். தயவு செய்து அந்த வசனத்தை படிங்க. மறுபடியும் அந்த எரேமியாவில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை மறுபடியும் சோத்திரம் மனப்பாடமா சொல்லி நீங்க கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிங்க. அழகான வார்த்தை. தோத்திரம். நான் சந்தோஷமா சொல்றேன், என் முழு மனசோட, என் முழு ஆத்மாவோட சொல்றேன், நீ திரும்பவும் நிச்சயமாய் நாட்டப்படுவாய். இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேரே வருகிறது. கர்த்தர் உங்களை நாட்டுவாராக.